ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம தம்பி கூட போயிட்டுருக்கோம். இப்போது எங்கே போகிறோன்ட்டு நான் வந்து இந்த ட்ரிப்போட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு விலாக் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எங்கே போகிறோம் ஏது போகிறோம்னு நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதோ நம்ம ட்ரெயின் தான், இந்த ட்ரெயின் தான் ஏற போகிறோம். இது எங்கே போகுது ஏது போகுதுன்னு நான் வந்து இந்த விலாகில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏய் உள்ள வாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம எங்கே போகிறோம்? கொடைக்கானல். நான் இப்பயே சொல்லிட்டேன், அப்புறம் விடு பார்த்துக்கலாம். வா, வைப் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரே வைப் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கும். கூட எல்லாரும் விலாக் பாருங்க. இன்னும் பேச விடுப்பா, நீயே பேசாத. இங்கே பாருங்க, நம்ம மொத்தம் பசங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம். 7 பேர் பேரா மச்சான்? மொத்தம் 7 பேர். மொத்தம் 7 பேர் இருக்கோம். 7 பேருமே வந்து சரியான பைத்தியங்க தான், வைப் பண்ணுற பசங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விலாக் ஃபுல்லாக என்னென்ன எப்படி வேணுமோ அப்படி மஜாவாக தர போகிறோம். எவ்வளோ ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போகிறோம். நம்ம ஆல் ஓவர் கொடைக்கானல் கவர் பண்ண போகிறோம். மொத்தமாக எல்லாமே சேர்த்து ட்ரக்கிங்கு, குணா கேவு, ஜீப் சவாரி, அது இது சாக்லேட்டுக்கு தான் ஒரு விலாக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ நம்ம சீட்டை தான் தேடிட்டு இருக்கோம் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ நான் பேசவா, நீ பேச போறியா? நீயே பேச்சு ஒன்று சொல்லு. நீயே பேசு. பேசு. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயின் ஏற போகிறோம். இந்த ட்ரெயின் நம்ம வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணோம். இப்போ இதில் நான் வந்து RAC கிடச்சிருக்கு. அதனால் உட்காந்துனே தான் போனோம். பரவாயில்ல, உட்காந்துனே வெயிட் பண்ணுவோம். நம்ம போகிறதுமே வைப்பு தான், ஃபுல் வைப்பாக தான் இருக்கும். பார்த்தீங்களா நம்மளோட ட்ரெயின். உள்ள ஒரு பேசண்ட் போய்கிறாரு, தொண்டர் பாருங்க. இவர் தான் பயங்கரமே நம்ம விலாகில். எல்லாத்தையுமே எடுக்கணும், பாத்ரூம் டூர் பண்ணலாம் சரி ட்ரெயினில். இதை பாருங்கள், நம்ம போயிட்டே இருக்கோம். எல்லோரும் வந்து ஏற்றாச்சு. வாங்க அப்படியே போவோம். நம்மளுக்கு மட்டும் ஒரு கோச்சே புக் ஆகிடும், ஏன்னா 7 பேர்னால. இல்லைங்க, நான் போயிட்டு உட்காந்து செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிளம்பினே இருக்குது. நம்ம பாய்ஸ்லாம் இருக்காங்க. அவ்வளோ எல்லாம் கிளம்புங்க. ட்ரெயின் கிளம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக போகிறோம். அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக வந்து ஒரே கோச்சை கிடச்சிடும்னு பார்த்தோம். அப்படி கிடைக்கல, சோலோ RAC தான் கிடச்சிது. எல்லாருக்கும் தனித்தனியாக தான் கிடச்சிது. 2 பேர் கணக்காக கிடச்சிருக்கு. இப்போ நான் அப்படியே போய் காமிக்கிறேன். சரிங்க. A few moments later. Meanwhile, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆர்கோணத்தில் நின்றுட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து இப்போ தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின், ரொம்ப ஃபஸ்ட்டு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. சுத்தமாக வேஸ்ட். தயவு செஞ்சு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் புக்கே பண்ணாதீங்க. பண்ணால் AC கோச் பண்ணுறேங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு சத்தியமாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எங்கேயுமே நிற்காது, ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் தான். a few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாருங்கள், டைம் கரெக்டாக 12 ஆகுது. ஸ்நாக்ஸ் எங்கள் சூற விட்டுன்னு இருக்கோம். நாங்கள் இதுங்க. நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சூற விட்டு வரேன். டைம் வந்து 12 ஆகுது. உங்களுக்கு தூக்கம் வரல. இந்த டைமில் வந்து கொஞ்சம் சிக்கமாக இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேது. நாங்கள் வந்து பாருங்கள் பசங்களை, ஃபுல்லாக வைப் தான். ஸ்பீக்கர் தான் போட முடியல, போட்ட வேறு லெவலில் இருந்திருக்கோம். போட முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், ஸ்நாக்ஸே வந்து கிட்டத்தட்ட 1000 மேலே இருக்கும் போல. எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் வாங்கி சூற விட்டுருவோம். இப்போது இல்லைங்க, நான் சூற விட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. என்ன வீடியோ போட்டுக்கிறீங்களா? ஆமாண்ணா, விளாக்ண்ணா. யூடியூப்ண்ணா. எனக்கு போட்டு அனுப்பிச்சுடுறேன். நம்பர் போட்டுக்கா. நம்பர் சொல்கிறேன். போதும். 2 minutes later. செம்ம குளிர். இங்கே தான் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் அட்டி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல
காற்று ஓடுறதுனால எங்களுக்கு ரொம்ப தலைவலி ஸ்வெட்டு இவ்வளோ வருது இது டீ இல்லாமல். ஸோ ஓகே டீ கட்டிக்குவாங்க. டீ கடை அண்ணா வந்தார். ஒரு வேறு நான் சொன்னார் குத்து விடுப்பாங்க, நம்ம வேலை கொடுத்துருப்பாரு. என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க அதுவே கூட டீ குடிப்போம். இன்னொரு பண்றா அதை பாருங்க, இவர் தான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து ட்ராலி எடுத்துன்னு வந்துக்கிறாரு. 2 நாள் ட்ரிப்புக்கு ட்ராலி. இதை பாருங்க, பசங்களாம் போயிருக்கிறானுங்க. இது மேலே கொடைக்கானலில் போயிட்டு ஃபுல் வைப் பண்ணுவோம். இப்போ வந்து பஸ்ஸில் இருக்கோம். ட்ரெக்கிங்க 3 மணி நேரத்தை முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. இப்போ வந்து பஸ்ஸில் இருக்கோம். அவன் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், மலை மேலே ஏறும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து நம்ம லேக் வியூவில் இருக்கோம், தெரியுதா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து இப்போது டாக்ஸி வந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ண வருது. ஸோ பிக்கப்புக்காக வெயிட்டிங்கு. இந்த லேக் வியூ பார்த்து நான் அப்படியே நிற்கிறோம். கால் டாக்ஸி வரும். பண்ணு ப்ரோ, இப்போ பண்ணு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஐஸ் எடுக்கிறோம். சாப்பிட்றோம், முட்டு சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா இருக்கும். நீ மட்டும் சாப்பிட்றது கூடாதுடா, எல்லாருக்கும் வாங்கி தந்துட்டு சாப்பிடணும். கேட்டேன், வேணாண்டாங்க. யாருக்கிட்ட கேட்ட நீ? யாருக்கிட்ட கேட்ட நீ? யாருக்கிட்ட கேட்ட? சாப்பிட்றியா ஒரு வார்த்தை? ஒன்று வாங்கிட்டு 10 பேர்ட்ட குடிப்பியா நீ? நம்ம நண்பர்கள்டா, சாப்பிடணும்டா மாதிரி. நம்ம வந்து இப்போது கார் ஏற்றோம். இப்போ கார் ஏற்றி டீசல் போட போகிறோம். நான் போயிட்டு ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நான் செம்மையாக குளிருது, எக்ஸ்பெக்டே பண்ணல. வாங்க ரூம் காட்டுவோம். இல்லை போயிட்டு ரூமை லாக் பண்ணுவோம். இதோ இது ஒரு ரூமு, இது வாஷ் பேசன். ரொம்ப பழைய காலத்து ரூம் மாதிரியே தோணுது எனக்கு. வாங்க வாங்க இங்கே போவோம். உள்ளே போவாமலா? எப்பா இதை நீங்கள் பார்க்கவே வேணாம், அப்படியே போய்டுவோம். ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. வாங்க அந்த ரூம் போவோம். ஏய் வேறு லெவல்ப்பா. இப்போ வைப் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்களா? வைப் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க டிஸ்கோ லைட்லாம் போட்டு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே. அவ்வளோதான், போகிறோம். ஊர் சுற்றி பார்க்க போக மாட்டோம், பாட்டு போட்டு பத்துடுறோம். டின்டாக்கு 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 டும் டும். ஜெய் ஏய், மியூசிக் வந்து எப்போ ஆடுறீங்க? என்ன பண்ணுறீங்க? டிவி செட் பண்ணுறீங்களா? எனக்கேவா? மாட்டினீங்களா இல்லையா டிவி? டிவி ஆன் ஆகுதா? நான் அப்புறம் ஆன் ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிக்க முடியல. என்ன பண்ணோம், ட்ரெக்கிங் போய் குளிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாட்டர் ஃபால்ஸில். பார்த்தீங்களா இவரை ட்ரை ஆனாச்சாப்பா? காற்றே வரல. இப்படி இருக்குது.
டிஸ்கஷன் போயிட்டு இது கிளம்பியாச்சா வேளாம் கிளம்பிட்டியா ப்ரோ இப்போ 18+ ஆகிடும்பா போகிறேன் என்ன ப்ரோ டிஃபனு காட்டு பொங்கல் ஐயே பொங்கலா சாம்பார் இது யாரும் ப்ரோ சாப்பிட்றது அப்படியே வேலையே ஆகாது ப்ரோ பொங்கல்லாம் சத்தியமாக வேலை ஆகாது பா இன்சார்ஜ் யாருப்பா பேசுப்பா வந்து என்ன பொங்கல் சொல்லிருக்கீங்க பொங்கல் தம்பி தள்ளுங்க டேய் தம்பி உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க வாங்க பொங்கல் வந்துருக்குங்க பொங்கல் இங்கே வாங்க நீ எப்போ மூஞ்சி கழுவு வருது நான் எப்போ சாப்பிட்றது அவன் பசிக்குது பொங்கல் வந்துருக்குண்ணா நீ கிளம்பிட்டியா ப்ரோ ப்ரோ கிளம்பிட்டியா டேய் பொங்கல்ரா வெளி பொங்கல்ரா டேய் இல்ல பொங்கல்ல பண்ணிக்கிட்டு ஒரு வழியா பசியில வந்து சோம்பு போட்டு சாப்பிட்றோம் செம்ம பசி டிஃபன் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க இங்கேயே எங்கேருந்து போய் எங்கே சுற்றுறதுன்னு தெரில என்ன பண்றது தெரியல சோம்பப்பொடி தான் வேற என்ன பண்ணுறது வாங்க சாப்பிடுவோம் சோம்பப்பொடி 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 தானே பேர் கரெக்டா பல்புடி அமிர்த மாதிரி இருக்கா பசில டேய் சாப்பிடுறாங்க என்னடா பண்ற பா அச்சின்னு சாவறாங்க சோம்பப்பொடிக்கு பார்த்துக்கோங்க நான் தான் சொன்ன கேரக்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் டிஃபன் வந்துச்சு நம்ம பசங்க பாரு எல்லாம் என்னெல்லாம் மேய்ச்சிட்டீங்க டேய் 20 இட்லி என்னெல்லாம் மேய்ச்சிட்டீங்க போங்க எப்படிக்கா ஃபைனலாக வந்து எல்லாரும் இட்லி போட்டாச்சு அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு சுத்த போகிறோம் ஒரு வழியா இப்போ கச்சிச்சு பரவாயில்ல இருந்துச்சு சத்தியமா மஜாவா இருக்கும் சொல்ல ஆசைதான் எப்படி இருந்துச்சு சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு அதோ சைடு சாதம் பொங்கல் ரொம்ப ஃபஸ்ட்டு சரியில்லை சாப்பாடு மட்டும் நீங்கள் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம் பார்த்தா ஃபுட்டு எப்பறம் இருந்துச்சு சத்தியமா ஒஸ்ட்டு ஓரளவுக்கு ஓகே சாப்பிடலாம் இட்லி நல்லா இருந்தது ஓகே பொங்கல் வேஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெக்கிங் கிளம்ப போகிறோம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ட்ரெக்கிங் vlog வந்து 30ஆம் தேதி வரும் ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் மட்டும் வரும் ட்ரெக்கிங் ஷார்ட்ஸ் மட்டும் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்